2024ல 9 மாசங்கள் தான் முடிஞ்சிருக்கு. ஆனா 200 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கா. ஆனா 5 படங்கள் மட்டும் தான் சூப்பர் ஹிட்டாம். லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பிரேமலு. கிரிஷ் ஏடி இயக்கத்துல நஸ்லின் கே கபூர், மமிதா பைஜு நடிச்சு ஃபகத் ஃபாசில் ப்ரொடியூஸ் பண்ண படம் தான் இந்த பிரேமலு. இந்த படம் இந்த வருஷம் பிப்ரவரி மந்த் வந்து ரிலீஸ் ஆச்சு. நம்ம தமிழ்ல சும்மா சக்கப்போடு போட்ட படம் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படின்றதே வெறும் 9 கோடி தான். ஆனா இந்த படம் வசூல் பண்ணது 100 கோடிக்கு மேல. தமிழ் மக்களுக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. அதுவும் முக்கியமா மமிதா பைஜுக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸை நம்ம தமிழ்நாட்டுல உருவாக்கிட்டாங்க. அதோட தாக்கம் தான் இப்ப தளபதி 69ல இவங்க கமிட் ஆயிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கருடன். துரை செந்தில்குமார் இயக்கத்துல சூரி, உன்னிமுகதன் மற்றும் சசிகுமார் நடிப்புல வெளியான இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் ஒரு நல்ல வரவேற்பு வாங்கிச்சு அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 80% இந்த படம் ஓகேவா தான் இருந்திருக்கு. அதே சமயம் ஒரு ஹீரோவா சூரிக்கு இன்னும் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைச்சிச்சு. இந்த படம் இந்த வருஷம் மே மந்த் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படின்றது வெறும் 19 கோடி தான். ஆனா இந்த படம் 44 கோடி வசூல் பண்ணிருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மகாராஜா. தமிழ் சினிமால இது வரைக்கும் நிறைய படங்கள் வந்திருக்கு. இனிமேலும் நிறைய படங்கள் வரதான் போகுது. ஆனா மகாராஜாக்கு இனிமே எப்பவுமே தனி மரியாதை உண்டு. அந்த அளவுக்கு ஒரு தரமான படம் அப்படின்னு சொல்லலாம். டைரக்டர் நித்திலன் சாமிநாதன் இயக்கத்துல விஜய் சேதுபதி மற்றும் அனுராக் கஷ்யப் இன்னும் நிறைய பிரபலங்கள் ஒன்னா சேர்ந்து நடிச்ச படம் தான் இது. இந்த வருஷம் ஜூன் மந்த்ல வந்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படின்னா வெறும் 20 கோடி தான். ஆனா இந்த படம் கலெக்ட் பண்ணதே கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல. எவ்வளவு பெரிய சக்சஸ் இல்ல. தமிழ் சினிமால ரொம்ப காலத்துக்கு அப்புறமா தொடர்ந்து எல்லாருமே பாராட்டின ஒரு படம் அப்படின்னா மகாராஜா. ஒரு இடத்துல கூட ஒரு சின்னதா கூட நெகட்டிவ் ரிவ்யூவே பார்க்கல. எல்லாருமே தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லலாம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வாழை. டைரக்டர் மாரி செல்வராஜோட லைஃப்ல நடந்தது, அவர் ஃபேஸ் பண்ண கஷ்டங்கள், அவர் கடந்து வந்த பாதைகள், இது எல்லாத்தையும் வச்சுதான் வாழை அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போறதா சொன்னாரு. ஆரம்பத்துல இருந்தே இந்த படத்துக்கு ஒரு கிரேஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த படத்துல கலையரசன், திவ்யா துரைசாமி, நிகிலா விமல் அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கும் ரசிகர்கள் ஒரு நல்ல விமர்சனத்தை தான் கொடுத்தாங்க. இந்த படம் கிட்டத்தட்ட 40 கோடிக்கு மேல வசூல் பண்ணிச்சு. இந்த படம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, வாழை படத்தை அடிப்படையா வச்சு நீயா நானால ஒரு டிபேட் ஷோவே நடத்தினாங்க. அதுல நிறைய பசங்க வந்திருந்தாங்க. அந்த பசங்களுக்கு தேடி போய் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஒரு படம் ரிலீஸ் ஆனதுனால இந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பா அது நல்ல படம் தான். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது லப்பர் பந்து. இந்த படத்தை எல்லாருமே நல்ல படம், சூப்பர் படம் அப்படின்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அந்த அளவுக்கு இந்த படத்துல வரக்கூடிய ஒவ்வொரு சீனுமே அவ்வளவு அற்புதமா இருந்துச்சு. நம்ம எல்லாரும் அட்டகத்தி தினேஷ்னு எத்தனை வருஷம் சொல்லிட்டு இருக்கோம். அந்த பேரையே தூக்கிக்கிட்டு கெத்து தினேஷ்னு சொல்ல வச்சிருக்கு அப்படின்னா இந்த படம் எந்த அளவுக்கு தரமா இருக்கும். இவருக்கும் சரி, அதே நேரம் ஹரிஷ் கல்யாணுக்கும் சரி, அவங்களோட லைஃப்ல இனி எத்தனை படம் நடிச்சாலும் லப்பர் பந்து ஒரு கெரியர்லயே ஒரு நல்ல படமா இருந்திருக்கும். இந்த படம் போன மாசம் தான் ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களையும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷப்படுத்தின படம். கிரிக்கெட் அப்படின்ற ஒரே ஒரு கேம் வச்சுக்கிட்டு எல்லா எமோஷன்ஸையும் இந்த படத்துல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் கிரிக்கெட் எல்லாருக்கும் பிடிக்குது போல. இந்த 5 படங்களை மட்டும்தான் நம்ம தமிழ் மக்கள் வந்து இந்த வருஷம் ரொம்ப தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருக்காங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் நம்ம தமிழ் சினிமால ஓகே இந்த படத்தை ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்னு சில படங்கள் இருக்கு. அதெல்லாம் என்னன்னு சொல்றேன். மேரி கிறிஸ்மஸ், மிஷன், வடக்குப்பட்டி ராமசாமி, பைரி, தி கோட் லைஃப், அந்தகன், போகும் இடம் வெகு தூரம் இல்லை, சட்டம் என் கையில், மெய்யழகன், இது எல்லாமே ஓரளவுக்கு ஓகேவான படங்கள் அப்படின்னு பெயர் வாங்கியிருக்கு. இதை தள்ளி ஜஸ்ட் மிஸ் ஆன படங்கள் இருக்கும்ல, இது ஒரு மிஸ்டேக் தான்ப்பா, இல்லைன்னா படம் கொஞ்சம் நல்லா வந்திருக்கும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த பட்டியல்ல ஜே பேபி, இங்க நான் தான் கிங்கு, இந்த லிஸ்ட்ல தி கோட் லைஃப், ஜே பேபி இந்த 2 படத்துக்கு மட்டும் விமர்சன ரீதியா கொஞ்சம் நல்லா தான் வந்துச்சு. இருந்தாலும் மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கல. இப்ப மகாராஜாக்கும் லப்பர் பந்துக்கு கொடுத்த வெற்றியை இந்த படங்களுக்கு கொடுத்தாங்களா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.